Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excelல வந்து conditional formatting யூஸ் பண்ணி values வந்து நம்ம highlight பண்ண போறோம். அது எப்படின்னா நம்ம different criterias யூஸ் பண்ணி நம்ம highlight பண்ண போறோம். 3 examples இருக்கு இந்த Excel workbookல. இங்க வந்து நான் sheet 1க்கு வந்து conditional formatting சொல்லிட்டு நான் rename பண்ணிக்கிறேன். Conditional formatting. ஓகேங்களா? இப்போ வந்து example 1ல to be highlight single column within a range. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா criteria வந்து நம்ம right side இங்க வந்து define பண்ணிருக்கோம். east அப்படின்றது நம்மளோட criteria. இப்போ first tableல வந்து நம்ம ஒரு particular columnல வந்து ஒரு criteriaவை யூஸ் பண்ணி நம்ம வந்து highlight பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம 1 by 1 வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிரைட்டீரியா அசைன் பண்ணிருக்கேன். இன்கேஸ் நான் வெஸ்ட்னு சொல்லிட்டு இங்க கிரைட்டீரியாவை சேஞ்ச் பண்ண அப்படின்னாக்க என்னோட I3 செல்லுல எனக்கு இங்க வெஸ்ட் மட்டும் இந்த பர்டிகுலர் காலம்ல வந்து எனக்கு செல்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இன்கேஸ் நான் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னாக்க எனக்கு சவுத் மட்டும் ஹைலைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நார்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாக்க நார்த் மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகும் இந்த பர்டிகுலர் காலம்ல. ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்க to be highlight entire row within a range அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ரேஞ்ச் இதுதான். இந்த செகண்ட் டேபிள்ல இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் என்டையர் ரோவை வந்து நம்ம ஹைலைட் பண்றோம். ஓகேங்களா? அது எப்படின்னா இந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி. இப்போ இன்கேஸ் நான் இங்க ஈஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஈஸ்டோட ரோ மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகும். பெஸ்ட்னு சொல்லி கொடுத்தா பெஸ்டோட ரோஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். சவுத் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், எனக்கு சவுத் மட்டும் ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? இப்ப தேர்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க டு பி ஹைலைட் என்டையர் ரோ அண்ட் காலம் வித்தின் எ ரேஞ்ச். ஓகேங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த ரேஞ்சில் எனக்கு ரோவையும் ஹைலைட் பண்ணணும், காலமையும் ஹைலைட் பண்ணணும். இங்க வந்து 2 கிரைட்டீரியா அசைன் பண்றோம். ப்ரீவியஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கிரைட்டீரியா மட்டும் அசைன் பண்ணிருப்போம். இப்போ இங்க தேர்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா 2 கிரைட்டீரியா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். எனக்கு இந்த ரோ கார் இருக்கிற ரோ வந்து ஹைலைட் ஆகும். இப்போ நான் சேல்ஸ் 2ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த சேல்ஸ் 2 வந்து கிரீன்ல காலம் ஹைலைட் ஆகும், ரோ வந்து ரெட்ல ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம். இப்ப நாம ஆல்ரெடி வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப ஆல்ரெடி இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நான் கிளியர் பண்றேன். ஜஸ்ட் இந்த என்டையர் டேபிள வந்து செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேபிள்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இங்க ஹோம் டேப்ல இங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண செல்ல வந்து கிளியர் ரூல்ஸ் இருக்குங்களா, இதுல போங்க. கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் கொடுத்துறேன். இப்ப நமக்கு எந்த கண்டிஷனும் இங்க அப்ளை ஆகாது. இப்ப நீங்க இங்க சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு அங்க ஹைலைட் ஆகாது கிரைட்டீரியாவை. ஓகேங்களா? இப்ப செகண்ட் டேபிள்ல நான் என்ன பண்றேன், சேம் அதே மாதிரி இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு கிளியர் கொடுத்துறேன். இப்ப தேர்ட் டேபிள்ல வந்து நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் ரேஞ்சை வந்து நான் செலக்ட் பண்றேன். சேம் லைக் கிளியர் ரூல்ஸ் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு எல்லாமே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளியர் ஆயிருச்சு. இப்ப நார்மல் செல்ஸா தான் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் டேபிள்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரீஜியன் இருக்கீங்களா, இந்த ரீஜியன்ல வந்து நம்ம கிரைட்டீரியா நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஹைலைட் ஆகணும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் செல்ல நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிற ரேஞ்ச் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இப்ப கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இங்க வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நியூ ரூல் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ ரூல் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த நியூ ஃபார்மேட்டிங் ரூல் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிரும் இந்த விண்டோ. இதுல வந்து லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் a formula to determine which cells to format அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இங்க இந்த செல்லை நான் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன், கிளிக் பண்றேன். இந்த சோர்ஸ் அசைன் பண்ண சொல்லுது இல்லைங்களா, இங்க வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ரீஜியன் இருக்குங்களா இங்க A4 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ஜஸ்ட் நான் இங்க கிளிக் பண்றேன். இப்ப எனக்கு A4ன்ற செலக்ட் ஆயிருக்கு. இப்ப 2 times F4 பிரஸ் பண்றேன். சிங்கிள் டைம் F4 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு
ரோ லாக்ல இருக்கும், காலம் அன்லாக்ல இருக்கும். அகைன் F4 பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்க காலம் லாக் ஆயிரும், ரோ வந்து அன்லாக் ஆயிரும். இந்த டாலர் சிம்பிள் தெரியும் உங்களுக்கு. இப்ப ஈக்குவல் டு இந்த கிரைட்டீரியா I3 இருக்கு இல்லைங்களா, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இந்த கிரைட்டீரியா இருந்ததுன்னா அதை நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, இப்ப ஃபார்மேட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், சிம்பிளா ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து நான் கலர் வந்து ஒயிட்ல கொடுத்துக்கிறேன். ரெட்டுக்கு வந்து ஒயிட் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும், விசிபிலிட்டி இருக்கும், அதுக்காக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் ஓகே பண்றேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா நார்மலா நார்த் இருக்கு. இப்போ இன்கேஸ் நான் பெஸ்ட் அசைன் பண்ண அப்படின்னா எனக்கு பெஸ்ட் மட்டும் ஹைலைட் பண்ண அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் உள்ள காலம். இப்போ நார்த் கொடுத்தோம்னாக்க அந்த மாதிரி ஹைலைட் ஆகும். இப்போ ஈஸ்ட் கொடுக்குறேன், ஈஸ்ட் மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகும். இது நம்ம இதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இன்கேஸ் நம்ம இங்க ஏதாவது நீங்க அனதர் கிரைட்டீரியா நீங்க கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து நான் இந்த ப்ராடக்ட் நேமை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான். இப்ப இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு அகைன் வந்து நியூ ரூல் கொடுக்குறேன், செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து இந்த பைக்ன்ற B4 செல் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இங்க F4 பிரஸ் பண்றேன். 2 டைம்ஸ் F4 பிரஸ் பண்ணா காலம் லாக் ஆயிரும், ரோ வந்து அன்லாக் ஆயிரும். ஓகேங்களா, ஈக்குவல் டு இங்க வந்து நான் இந்த I4 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரேஞ்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ கிளிக் பண்றேன். எல்லோ கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஓகே பண்றேன், இங்க வந்து ஓகே பண்றேன். ஓகேங்களா, இப்ப நமக்கு எதுவும் ஹைலைட் ஆகல. இன்கேஸ் நான் இங்க வந்து பைக்குன்னு சொல்லி நான் டைப் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க, பைக் மட்டும் நமக்கு இங்க ஹைலைட் ஆகும். இன்கேஸ் நான் இங்க கார்னு சொல்லிட்டு அசைன் பண்ணனாக்கா எனக்கு கார் அப்படின்றது இங்க வந்து நமக்கு ஹைலைட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து கிரைட்டீரியா வந்து அசைன் பண்ணிக்கலாம். இங்க வந்து கிரைட்டீரியா 1, கிரைட்டீரியா 2ன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கிரைட்டீரியா 2. இப்ப இது வந்து நமக்கு என்ன அப்படின்னாக்க ஒரு பர்டிகுலர் காலம்ல உள்ள அந்த வேல்யூ மட்டும் நம்ம இங்க ஹைலைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ரேஞ்சில. இப்ப எக்ஸாம்பிள் 2ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இப்ப நம்ம என்டையர் ரோவையே ஹைலைட் பண்ணணும். நம்ம கிரைட்டீரியாவுக்கு ஏத்த மாதிரி என்டையர் ரோ வந்து நம்ம ஹைலைட் பண்ண போறோம். இப்ப டேபிள் 2 இங்க இருக்கு. இப்ப அந்த டேபிள் 2ல என்டையர் வேல்யூ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். முன்னாடி வந்து நம்ம பர்டிகுலர் காலம் மட்டும் செலக்ட் பண்ணிருப்போம். சோ நமக்கு அந்த காலம்ல உள்ள அந்த கிரைட்டீரியாவை மட்டும் ஹைலைட் பண்ணிச்சு. இப்ப என்டையர் டேபிள நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரேஞ்சு. இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன், அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. இங்க வந்து நியூ ரூல் கொடுத்துருங்க. இங்க வந்து சேம் ஆப்ஷன். இங்க வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஈக்குவல் டு இங்க வந்து நம்ம சேம் முன்னாடி நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோமோ அதே தான் அந்த ஃபார்முலா. F4 2 டைம்ஸ் வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு காலம் லாக் ஆயிருச்சு, ரோ வந்து அன்லாக்ல இருக்கு. ஈக்குவல் டு என்னோட கிரைட்டீரியா வந்து I16 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்றேன், சேம் ரெட் ஃபாண்ட் கலர் வந்து நான் ஒயிட்ல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒயிட்ல கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க போல்டு இட்டாலிக் ஏதாவது நீங்க கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ போல்டு இட்டாலிக் கொடுக்குறேன் அப்படின்னாக்க எனக்கு இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. இப்போ எனக்கு பெர்ஃபெக்ட்டா எனக்கு ஹைலைட் ஆயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், சவுத் தான் நம்ம கிரைட்டீரியா. சவுத் ரோ மட்டும் நமக்கு வந்து சவுத்ன்னு இருக்கிற இந்த ரீஜியன்ல வந்து சவுத்ன்னு இருக்கிற அந்த ரோ மட்டும் ஹைலைட் பண்ணி நமக்கு காமிக்குது. இப்ப இன்கேஸ் நான் இங்க வந்து பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணா எனக்கு பெஸ்ட் எல்லாமே வந்து ஹைலைட் ஆகும். அதே மாதிரி செல்ஸ் ஹைலைட் ஆகும். அதே மாதிரி அந்த ஃபாண்ட் வந்து ஒயிட்டுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இட்டாலிக் லெட்டர்ஸ் அது வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்ப இங்க வந்து இன்கேஸ் நான் சவுத் அசைன் பண்றேன்னா சவுத் மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகும். நீங்க என்ன கிரைட்டீரியா இந்த செல்லில் அசைன் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஹைலைட் ஆகும். பிகாஸ் நம்ம இந்த ரீஜியனுக்கு அந்த கிரைட்டீரியாவை ஈக்குவல் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டுமே வந்து கண்டிஷன் மெட் ஆனா நமக்கு அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து என்டையர் ரோவை ஹைலைட் பண்ணிட்டோம் வித் இன் ரேஞ்சில். இப்ப தேர்ட் டேபிள்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டா நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். இங்க வந்து என்னன்னாக்க எனக்கு ரோ ஹைலைட் ஆகணும் இந்த பர்டிகுலர் ரேஞ்சில். அதே மாதிரி காலமும் ஹைலைட் ஆகணும். ரோ வந்து நான் ரெட்ல ஹைலைட் பண்ண போறேன், காலம் கிரீன்ல ஹைலைட் பண்ண போறேன். ஓகேங்களா, நம்மளோட ப்ராடக்ட் நேம் தான் கிரைட்டீரியாவா இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த சேல்ஸ் வேல்யூ தான் நமக்கு செகண்ட் கிரைட்டீரியாவா இருக்கும். 2 கிரைட்டீரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்,
இந்த பர்టిక్యులர் ரேஞ்சை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்னோட கிரைட்டீரியா 1 கார் அப்படின்னு இங்க இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், சேம் அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போறேன். இங்க வந்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க சோர்ஸ்ல இந்த பாக்ஸ்குள்ள கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன், என்னோட பைக்ன்ற இந்த கிரைட்டீரியாவை வந்து நான் இங்க செலக்ட் பண்றேன். A31. இப்போ F4 நான் வந்து காலம் லாக் பண்ணிட்டேன், ரோ வந்து அன்லாக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார்மேட் செல்ல போயிட்டு இங்க வந்து ஃபில்ல போங்க. இங்க வந்து ஃபாண்ட் வந்து நீங்க இட்டாலிக்ல நான் இங்க கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் கலர், ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட் இங்க வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் இப்ப கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க, இங்க வந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல சம்திங் இங்க வந்து நீங்க இந்த ரேஞ்ச் கொடுக்கும்போது இந்த ஏரியாவை சேர்த்து செலக்ட் பண்ணணும். நம்ம இங்க மட்டும் செலக்ட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், அகைன் வந்து இந்த ஏரியாவை ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலால நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ மேனேஜ் ரூல் கொடுங்க. இங்க ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு இங்க வந்து என்னோட A31ங்கிறத கொடுத்துக்கிறேன். F4 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வந்து இதை ஓகே கொடுக்குறோம். சாரி, இதை கிளிக் பண்ணுங்க. ஈக்குவல் டு இந்த இடத்துல ஈக்குவல் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம இங்க கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் அப்ளை கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்ன்ற அந்த கிரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த ரோ ஹைலைட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க இந்த கிரைட்டீரியாவில் வந்து லேப்டாப்னு சொல்லிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு லேப்டாப்ன்ற ரோ வந்து ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? இப்ப செகண்ட் கிரைட்டீரியா நமக்கு வந்து இங்க சேல்ஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த காலம் வந்து நமக்கு ஹைலைட் ஆகணும் இல்லைங்களா? அதுக்காக நான் என்ன பண்றேன், இப்ப நம்ம இந்த செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஏரியாவிலேயே நான் என்ன பண்ண போறேன், இந்த ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குல்ல, இங்க வந்து அகைன் நியூ ரூல் கொடுக்குறேன். ஓகேங்களா? நியூ ரூல் கொடுத்துட்டு இங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து இப்ப காலம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். காலம் சேல்ஸ் 1 வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப F4 கொடுக்குறேன். இங்க வந்து என்னன்னாக்க காலம் வந்து அன்லாக்ல இருக்கணும், ரோ வந்து லாக்ல இருக்கணும். பிகாஸ் ரோ நம்பர் சேஞ்ச் ஆகக்கூடாது, காலம் நம்பர் வந்து நமக்கு டைனமிக்கா சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? அதுக்காக நான் வந்து காலம் வந்து அன்லாக்ல இருக்கு, ரோ வந்து லாக்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து கிரீன் அசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? கிரீன் அசைன் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து போல்டு இட்டாலிக்கு, இங்க வந்து பிளாக்ல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க வந்து ஓகே கொடுக்கறது முன்னாடி இங்க வந்து நான் ஈக்குவல் பண்றேன் இந்த செகண்ட் கிரைட்டீரியாவை. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப சேல்ஸ் 1 இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் 1 சொல்லிட்டு, சாரி, இங்க வந்து நீங்க ஒன் மோர் சேஞ்சஸ் இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன், மேனேஜ் ரூல்ல போயிட்டு இந்த கிரீன்ல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். அப்ளை கொடுத்துருங்க. இப்போ வந்து என்னன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கிட்டு அகைன் வந்து நான் நியூ ரூல் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம பிகினிங்ல இருந்து செலக்ட் பண்ணோம்னாக்க அந்த ஏரியாவுக்கு வந்து ரேஞ்ச் மாறுது. ஓகேங்களா? இப்போ வந்து இங்க ஈக்குவல் டு இந்த சேல்ஸ் வேல்யூ 1 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. காலம் வந்து அன்லாக் பண்ணிட்டேன், ரோ வந்து லாக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து போல்டு இட்டாலிக்ல கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் வந்து பிளாக், ஃபில் கலர் வந்து கிரீன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கிரீன் கொடுத்துட்டேன். இப்போ இங்க வந்து இதை ஈக்குவல் பண்ணிக்கோங்க இந்த செகண்ட் கிரைட்டீரியா. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்ப நான் என்ன பண்றேன், ஓகே பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சேல்ஸ் வேல்யூ 1க்கு ஏத்த மாதிரி எனக்கு அங்க கிரீன்ல ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ இன்கேஸ் நான் 3ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணா எனக்கு
தேர்ட் காலம் வந்து எனக்கு ஹைலைட் ஆகும் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப 2ன்னு சொல்லிட்டு என்னோட செகண்ட் கிரைட்டீரியா நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னாக்க எனக்கு செகண்ட் காலம் வந்து கிரீன்ல ஹைலைட் ஆயிருக்கும். இப்ப நாங்க வந்து மொபைல் போன் சொல்லிட்டு நான் கொடுத்தனாக்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ப்ராப்பரா எனக்கு வந்து இங்க ஹைலைட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நம்ம டிஃபரெண்ட் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நம்மளால வந்து ஈஸியா வந்து வேல்யூஸ் வந்து ஹைலைட் பண்ணி நம்மளால ட்ராக்கிங் பண்ண முடியும். இந்த மாதிரி டேஷ்போர்டு யூஸ் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களால இன்ஃபர்மேஷனை வந்து மானிட்டர் பண்ண முடியும். அதாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில வந்து ப்ரொடக்ஷன் வந்து எம்ப்ளாயிஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு டார்கெட்டுக்கு மேல அச்சீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணவங்களுக்கு ஒரு கலர் ஆகும், அச்சீவ் பண்ணாதவங்களுக்கு ஒரு கலர் மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். குவாலிட்டி வந்து 100% இருக்கிறவங்களுக்கு ஒரு கலர்ஸ், 100% பிலோ இருக்கிறவங்களுக்கு ஒரு கலர் வர மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து டேஷ்போர்ட்ல வந்து இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.